அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த காலை தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். நேற்றைய தினத்திலே பரமண்டல ஜெபம், அதாவது நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய விதம் என்ன அப்படிங்கிறதுக்காக ஒரு அப்ரிவேஷன் மாதிரி பரமண்டல ஜெபத்தை கொடுத்தார். அதில் முதலாவது அவரை ஸ்தோத்தரித்து அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவரோடு பேச ஆரம்பிக்கிறோம். முதல்லையே ஆண்டவர் சொல்கிறாரு, அடுத்து அவருடைய சித்தத்தை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. இதை ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபம் என்று கூட நம்ம சொல்லலாம். ஆண்டவரே, தேவ சித்தம் இந்த பூமியிலே செயல்படுவதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று பொருள். ஆண்டவரை நன்றாய் நாம் துதித்து ஜெபித்து ஸ்தோத்திரம் பண்ணி தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஒரே மனமாய் அவரை நோக்கி நம்ம கேட்கிற முதல் காரியம், ஆண்டவரே, நான் உம்முடைய சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்திருக்கிறேன். உம்முடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தி உம்முடைய சித்தத்தின் வழியே நான் நடப்பதற்கு எனக்கு உதவி செய்யும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரும் நாமும் இந்த ஜெபத்தில் இணைக்கப்படுகிறோம், ஒன்றாய் இணைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய தேவ ராஜ்யத்தில் உம்முடைய சித்தம் என்ன, அந்த சித்தத்தை இந்த பூலோகத்தில் நான் நிறைவேற்றுகிறவனாய் என்னை நீர் எடுத்துக்கொள். அப்போ தேவ பிரசன்னத்துக்குள்ளே வந்து ஆண்டவரோடு முதலாவது ஒரு உறவிலே ஐக்கியப்படுகிறோம். இதுக்கு இன்னொரு வார்த்தையில் சொல்கிறார் தான், ஆண்டவருடைய சிந்தை அப்படியே நமக்குள் வருகிற ஒரு அனுபவம் தான் இந்த அர்ப்பணிப்பின் ஜெபம். ஆண்டவரிடத்தில் இந்த காலை வேளையில் சொல்லுவோம், ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள். மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவ சித்தம் எங்களிலே நிறைவேறும்படி நாங்கள் உம்முடைய சித்தத்தின் வாய்க்கால்களாய் மாற, உம்முடைய சித்தத்தின் மையத்திலே எங்களை வைத்து நீர் எங்களை பயன்படுத்தும். உம்முடைய பிரசன்னம் எங்களில் நிலைத்திருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.